நாட்கள் கடந்தது. அந்த சிறிய விதை இப்போது ஒரு மிகப்பெரிய மரமாக மாறி நின்றது. ஆனால் அது சாதாரண மரமாக தெரியவில்லை. அதன் கிளைகள் வானத்தை தொட்டது. அதன் வேர் மண்ணுக்குள் எல்லா திசையிலும் பரவ ஆரம்பித்தன. சிறிது நேரத்திலேயே அருகிலே இருந்த செடிகளெல்லாம் மெதுவாக வாட ஆரம்பித்தன. தண்ணீர் இருந்த இடங்கள் வறண்டு போயின. பசுமையான காடு மெதுவா உயிரிழக்க ஆரம்பிச்சது. விலங்குகளெல்லாம் ஒன்றாக கூடி பயத்தில் பேச ஆரம்பித்தன. இது இப்படியே போனா நம்ம காடை காப்பாத்த முடியாது, இந்த மரம் நம்ம எல்லாரையும் அழிச்சிடும் போலன்னு பேசிக்கிட்டாங்க. மான் அதை பார்த்து மனம் கலங்கியது. நான் தான் இந்த விதையை கொண்டு வந்தேன், இது இவ்ளோ விஷயம் செய்யும்னு எதிர்பார்க்கலையே, இது எல்லாம் என்னோட தப்புதான் என்று மனசுக்குள் வருந்தியது. அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு மர்மமான குரல் கேட்டது. இந்த மரத்தை இனி யாராலும் நிறுத்த முடியாது. அந்த குரல் எங்கிருந்து வந்தது தெரியவில்லை. ஆனால் அந்த காடு முழுக்க அதிர்ந்தது அந்த குரலால். அனைத்து விலங்குகளும் அங்கேயே உறைந்து போய் நின்றன. அந்த குரல் யாருடையது? இந்த மரம் உண்மையிலேயே காட்டை அழித்து விடுமா? அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.